ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஈஸியாக மெத்தடில் ஒரு பேசிக் செட்டப்ஸ் நம்ம பண்ணணும். ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோடில் பேசிக் செட்டப்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ராப்பர் வேயாக நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணாலும் எனக்கு இருக்க ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணணும். கரெக்டான வேல வந்து எனக்கு ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மை ஃபைல் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணுறேன். மை ஃபைலுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைல் தேவைப்படுது. அதாவது நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ராஜெக்ட் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். மை ப்ராஜெக்ட் போட்டு என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட்டுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்லை. இந்த ப்ராஜெக்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது எம்டி ப்ராஜெக்ட், எம்டி ஃபைலு. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், வர கிளாஸஸில் வந்து டெய்லி சீரியஸில் நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ஒன்றுனா பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஃபைலுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் கொடுத்து ஒரு சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த சிஎஸ்எஸ் எதுக்கு நான் இங்கே வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அதாவது ஃபைல் நேம் வந்து மை ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். மை ப்ராஜெக்ட் இது இருக்குது. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போட்டுட்டிங்கன்னா இந்த ஃபைல் வந்து உங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடில் உங்களுக்கு இதாகிடும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண, அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். எதுக்காக நான் அதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து சிஎஸ்எஸ் படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், அதாவது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து கரெக்டான வேல நம்மளுக்கு ஒன்றுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே இப்படி தான் இருக்கும். நம்ம சிஎஸ்எஸ் எல்லாம் ஒரு ஃபைலுக்குள்ளே போடுவோம். HTML இண்டெக்ஸ் ஒன்று காமனாக இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்குள்ளே போடுவோம். ஃபாண்டு, இமேஜஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோல்டர் என்ன, ஃபைல் என்ன அப்படின்னு தெரியலனா நீங்கள் இந்த கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபைல் விசுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நீங்கள் இதை ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டர் வரும், இது பேர் வந்து ஃபைலுன்னு வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் நான் என்ன ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு JS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். சரி, அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரி, இதுக்கப்புறம் இது வரைக்கும் காமனாக நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபாண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அப்போமே கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, இதுவரை நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காமனாக நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு போடுறோம். எதுக்காக இண்டெக்ஸ்னா, நம்ம வந்து ஒரு பேஜ் நம்ம லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ நம்ம வந்து index.html அப்படின்னு பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு இருக்கு, அது ஓவர் பண்ணி தெரியும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு index.html அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து இதில் வந்து நான் இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ஃபைலை வந்து ரன் பண்ணணும். இதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விதமாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து லைவ் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுலனா நீங்கள் இதை கிளிக் பண்ணி கோ டு லைவ் அப்படின்னு போடலாம். இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt+L Alt+O அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட லைவ் சர்வர் இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துடும். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால வந்து அன்இன்ஸ்டால் அப்படின்னு காட்டுது. ஏன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டனால வந்துச்சு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா உங்கள் ப்ரௌசருக்குள்ளே டைரெக்டாக போயிட்டு அது வந்து ரன் பண்ணும். நீங்கள் ஃபைலை வந்து ரன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ்னு இருக்குது, இதை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபைல் வந்து ரன் ஆகும். அதாவது என்னோட டிஃபால்ட்டு ப்ரௌசர் இதுக்குள்ளே போனால் டெவலப்பர் ஃபயர்ஃபாக்ஸ் டெவலப்பர்ஸ்னு வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த எடிட்டர் வந்து உள்ளே போயிட்டு ரன் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் வந்து சம்டைம்ஸ் எடுத்துக்கோம். இப்போ ரெக்கார்டிங் பண்ணிட்டுனால எனக்கு லோடாக இருக்குதுன்னு தெரியல, அது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு எனக்கு எம்டி ஃபைலில் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து எதுவுமே போடலை. அதாவது இண்டெக்ஸுக்குள்ளே நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இந்த இண்டெக்ஸுக்குள்ளே எம்டியாக தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
இப்போ வந்து எனக்கு ஹாய் அப்படின்றது அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நான் ரைட் கிளிக் கொடுத்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணியும் பார்க்கலாம். அது வந்து அடுத்த கட்டமாக நாம் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹாய்னு மட்டும் வந்துருச்சு. சரி, ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து இது வந்து சரியான ஃபார்மேட் கிடையாது. அப்போ HTMLோட சரியான ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்க்ளமேட்டரி இதை கொடுத்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற HTML வந்து உங்களுக்கு வந்துடும். சரி, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இது டைட்டில் பேர் வந்து நான் செட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் பேர் செட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல டாப்பில் இதை ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் மாறும். இண்டெக்ஸ்ன்றது கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அது கரெக்டாக வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள், ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் சேவ் ஆகலை, இங்கே டாட்டில் இருந்தால் சேவ் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் ஆட்டோ சேவ் கொடுத்துக்கலாம். நான் என்ன Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்கள் டைட்டிலில் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் ரீஃப்ரெஷ் ஆகணும்னா ப்ராஜெக்ட்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பேஜுக்குள்ளே எதுவுமே கண்டென்ட் எதுவும் இல்லை, வெறும் பிளைன் சீட்டாக தான் இருக்குது. சரி, அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாடி அப்படின்னு இருக்கும், ஹெட்னு இருக்கும். இது எல்லாமே டேக்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இனிஷியல் HTML பார்த்துட்டோம். சரி, அடுத்த கட்டமாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேஜ் ஒன்று கிரிட் மாதிரி பிரிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு காமனாக ஒரு ஹெட்டர் வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ நான் ஹெட்டர் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹெட்டருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு நான் CSS மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், CSS யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், CSS கூட லிங்க் பண்ண போகிறேன். அப்போ CSS கூட லிங்க் பண்ணணும் அப்படின்னா லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த லிங்க் டேக் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த CSS டேக் வந்துடும். இதுக்குள்ளே நான் டாட் வச்சு ஒரு ஸ்லாஷ் போட்டால் எனக்கு CSS வந்துடும். ஆனால் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம CSS ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, நான் இப்போ இதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது style.css, STYL ஸ்டைல் டாட். நீங்கள் இதுக்கு என்ன பேர்னாலும் கொடுக்க முடியும். நான் இதுக்கு வந்து வேறு என்ன ஃபாண்ட் வேறு என்னெல்லாம் கொடுக்க முடியும். நான் என்ன ஸ்டைல் மட்டும் கொடுக்குறேன், style.css அப்படின்னு கொடுக்குறேன். இந்த .css மட்டும்தான் உங்களுக்கு வேலிட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து உங்கள் நேம். நீங்கள் என்ன உங்கள் நேம்னா நீங்கள் என்ன கொடுக்க போகிற நேம், ஒரு வேலிடான நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து color.css அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டைல் கொடுக்கறனால CSSனாலே நம்மளுக்கு ஸ்டைல் தான் மீன் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் style.css கொடுத்துட்டேன். சரி, இப்போ நான் இதுவரையும் முடிச்சுட்டேன். அப்போ இண்டெக்ஸ்க்குள்ளே இந்த எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டாட் வச்சு CSS அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ வந்து எனக்கு style.css வந்துச்சு. இப்போ எனக்கு இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து நான் பேராஃப் டேக் கொடுத்துட்டேன். பேராஃப் டேக் கொடுத்துல லோரம் அப்படின்னு ஒரு சம் கண்டென்ட் கொடுத்துட்றேன். இந்த சம் கண்டென்ட் கொடுத்துட்டோன்னே நான் என்ன பண்ணுறேன், CSSக்குள்ளே போயிட்டு பேராஃப் டேக் கொடுத்துட்டு பேராஃப் டேக் உள்ள கலர் கொடுத்துட்றேன். கலர் வந்து as00 அப்படின்னு, அங்கே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கலர் 0 இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த கலர் நான் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டோன்னே நம்மளோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகலை. இதுவும் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சேவ் பண்ணோன்னா செட்டிங்ஸில் போய் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ சேவ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட்டோ சேவில் ஆன் விண்டோஸ் சேஞ்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் விண்டோஸ் சேஞ்ச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி, நான் CSSலேயே ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி, இப்போ வந்து நான் இந்த முதல்ல அப்ளை பண்ணாமல் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இண்டெக்ஸில் இருக்கிறேன். எனக்கு வந்து HTML ஃபைல் ஒர்க் ஆகிருக்கு. ஃபைன். எனக்கு வந்து CSS ஃபைல் எடுக்கலை, ஏன்னா நான் CSS ஃபைலை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அன்கமெண்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எதுக்காக நான் இதை குக் பண்ணி காட்டினேன் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க CSS வந்து எனக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் CSS நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஹெட்டர் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கான ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகேங்களா,
இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் மூலமா நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சீரியஸ் பார்த்துறோம். இதுதான் பேசிக்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை இதுக்கப்புறம் இது ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ என்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்